அந்த வகையில பார்க்கும்போது பஞ்சகாவியா, மீன் கரைசல், எண்ணெய் கரைசல், ஜீவாமிர்தம், ஏழை கரைசல், வெத்தலை கிராம்பு ஜூஸ், சோத்துக்கத்தாழ பிரண்டை ஜூஸ், கவசதின், இப்படி இயற்கை இடுபொருள் நம்ம தயார் பண்ணி அந்தந்த நேரத்துக்கு பூச்சி நோய் தாக்குதலுக்கு தகுந்த மாதிரியும் முன்னெச்சரிக்கை நம்ம கொடுத்துட்டே வரும்போது எடுத்துக்கிற வேகம் குறையும். ஏன்னா நம்ம குறுகிய காலத்துல நடுறோம், குறைஞ்சது 12-13 நாள் நடவு முடிச்சுன்னு ஆசைப்படுறோம். அப்ப இலை வழியா கொடுக்கும்போது அந்த பயிர் எடுத்துக்கிட்டு அது வேறு இறங்கி நல்லா கிளம்பக்கூடிய வாய்ப்பு அந்த இலை வழி கொடுக்கறதாங்க. மேல் நடவா நட்டு வரும்போது பயிர் உடனடி பச்சை கட்டும், அதோட தூர்க்கட்ட எண்ணிக்கை கூடுங்க. அது தூண்டுகள் உங்களுக்கு கேள்வி. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா 100 கிலோ வரைக்கிறங்க ஐயா. ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ பலதானிய விதைப்பு. 100 கிலோவான்னு கேட்கறவங்களுக்கு 100 கிலோ தான் அப்படின்னு நான் சொல்ல ஆசைப்படுறேன். அந்த நேரத்துல ஆரம்பிச்சிடும். இளம்பயிருக்கு பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு 1.5 to 2 லிட்டருங்க மீன் கரைசல். வளர்ந்த பயிருக்கு 3 லிட்டர் வரைக்கும் போலாங்க, அதுக்கு மேல தேவைப்படாது. வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். வணக்கம். பசுமை சாரல் நண்பர்களுக்கு பசுமை வணக்கம். இன்றைய தினம் நான் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன். அதாவது கடலூர் மாவட்டம் காவனூர் என்ற ஒரு அழகான கிராமத்துக்கு வந்திருக்கிறேன். அதாவது சாலை வசதி நிறையா இருக்கு, ஆனா பாத்தீங்கன்னா பேருந்து வசதி ரொம்ப சொற்பமா இருக்கிற ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த கிராமத்துக்கு எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. நண்பர் எனக்கு ஒரு 4-5 வருடமாவே பழக்கம், உழவாலயம் சிவகுமார். இன்னைக்கு ஏன் இப்படி இந்த கிராமத்துக்கு எப்படி வந்தேங்கிறது நான் சொல்லிடுறேன். பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய வரதராஜம்பேட்டையில தான் என்னுடைய மகளை திருமணம் செய்து கொண்டிருக்கிறேன். வரதராஜம்பேட்டையில என் மகளை பார்க்கறதுக்கு வந்திருக்கேன். ஒரு 9 மணிக்கு இன்னைக்கு ப்ரோக்ராம். காலையில 6 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திரிச்சு 6 மணிக்கு கிளம்பி ஐயாவை 7 மணிக்கு பார்த்து அந்த 3 மணி நேரம் இடைவெளியில ஒரு வீடியோ எடுத்துட்டு போடுவோம். ஏன்னா ஐயாவை பார்க்கறதுக்கு இதை விட எனக்கு நேரம் கிடைக்காதுங்கிற அந்த இடைப்பட்ட நேரத்துல வந்திருக்கிறேன். தொடர்ந்து ஐயா கிட்ட இயற்கை விவசாய அனுபவங்களையும் வேளாண் முற்றும் அனுபவங்களையும் தொடர்ந்து கேள்விகளா கேட்க இருக்கிறேன். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. ஐயா என்ன சொல்றாருன்னு கேளுங்க, உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். வணக்கம். உங்கள் உழவாலயம் சிவகுமார். என்னோட பேர் சிவகுமார். உழவு மேல இருக்கிற ஆர்வத்தால உழவாலயம் சிவகுமார்ங்கிற பேரை நாங்க மாத்திட்டோம். என்னோட இருப்பிடம் பாத்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் தாலுகா காவனூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து நான் பேசுறேங்க. நான் கடந்த 26 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த 26 வருஷத்துல ஒரு 15 வருஷம் பாத்தீங்கன்னா என்னோட வெற்றி பாதை ரொம்ப வேகமா இருக்கு. அந்த வெற்றி பாதைக்கான காரணத்தை நான் பின்னாடி சொல்றேங்க. நான் நடக்கூடியது பாத்தீங்கன்னாக்க 2 விஷயங்க. ஒண்ணு, பல்கலைக்கழக நெல்லும் நாங்க இயற்கையில பண்றோம், பாரம்பரிய நெல்லும் இயற்கையில பண்றோங்க. ஏன்னா ரெண்டுமே எந்த குழந்தையும் பிறக்கையிலே நல்ல குழந்தை தான், அது வளர்க்கும் போதுதான் தாயோட வளர்ப்புலதான் மாறுறதுமாங்க. அதே மாதிரி எந்த நெல்லா இருந்தாலும் எந்த தானியமா இருந்தாலும் எந்த இதுவா இருந்தாலும் நம்ம கொடுக்கிற இடுபொருளை பொறுத்து தான் அந்த பயிரோட வளர்ச்சி. ஒண்ணுங்க. இந்த பயிருக்கு சில பேர் சொல்றாங்க இயற்கை விவசாயம்னாக்க நம்ம எதுவுமே கொடுக்க வேணாம், தப்பான ஒரு விஷயம். நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தா எப்படி அந்த குழந்தைக்கு உணவு தேடி தேடி கொடுக்குறோம், நல்ல உணவா பார்த்து கொடுக்குறோம், அதே மாதிரி இந்த பயிருக்கு நம்ம விஷமில்லாத சத்து நிறைந்த உணவா தொடர்ந்து கொடுத்துட்டு விடுங்க. அந்த வகையில பார்க்கும்போது பஞ்சகாவியா, மீன் கரைசல், எண்ணெய் கரைசல், ஜீவாமிர்தம், ஏழை கரைசல், வெத்தலை கிராம்பு ஜூஸ், சோத்துக்கத்தாழ பிரண்டை ஜூஸ், கவசதின், இப்படி இயற்கை இடுபொருள் நம்ம தயார் பண்ணி அந்தந்த நேரத்துக்கு பூச்சி நோய் தாக்குதலுக்கு தகுந்த மாதிரியும் முன்னெச்சரிக்கையா நம்ம கொடுத்துட்டே வரும்போது அந்த பயிர் உங்களுக்கு ஆரோக்கியமாகவும் சத்து நிறைந்த மக்கள் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குங்க. ஏன்னா உற்பத்திங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இப்ப நீங்க எந்த தொழில் எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆடிட்டர் இருப்பாரு, ஒரு மேனேஜர் இருப்பாரு, வரவு செலவு பார்க்கறதுக்கு, தொழிலோட கண்காணிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும். ஆனா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் எனக்கு ஒரு வருத்தமான செய்தி, அதை நட்டுட்டமா அறுத்தமானதான் நினைக்கிறாங்க, அது ஒரு தொழிலா நினைக்கிறது இல்லைங்கிறதா என்னோட பெரிய வருத்தம். நிச்சயமா இதுக்கப்புறமா நீங்க அந்த முடிவுக்கு வரணும்னு ஆசைப்படுறேங்க. நான் இப்ப இந்த இதுல பாத்தீங்கன்னா நாத்து விடுறதுல இருந்து நாங்க கணக்கு பண்ணிக்குவோம். இதுக்கு என்னென்ன உணவு தேவைன்னு தயார் பண்ணி வச்சிருவோம். எல்லாம் தயார் பண்ணி வச்சு அதுக்கு தேவையான நேரத்துல சாப்பாடு கொடுப்போம். வருமுன் காப்போம்ங்கிறதாங்க இயற்கை விவசாயத்துல முக்கியமான விஷயம். நிறைய பேர் பூச்சி நோய் தாக்காதுன்னு சொல்லுவாங்க, அது தப்புங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எப்ப உரம் போடுற வயலுக்கே பூச்சி வருதுன்னும் போது உரம் போடாத வயலுக்கு அந்த பூச்சிகளோட ஈர்ப்புத்தன்மை அதிகமா இருக்கும். அதுக்காக நம்ம முன்னெச்சரிக்கையா கொடுக்கணுங்க. ஒரு பயிரோட வரவு செலவு நாத்து விட்டதுல இருந்து நடுற வரைக்கும் அதுக்கு என்ன இடுபொருள் தேவை எல்லாத்தையும் நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணும். எப்ப நாத்து ஒண்ணு எப்ப நடணும் இத்தனையும் பருவத்தை கரெக்டா செஞ்சுட்டே வரணுங்க. இது இயற்கை உழவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ஒரு விவசாயி ஜெயிச்சாதான் மத்தவங்கள்ட்ட நம்ம தூண்டி விட முடியும். ஏன்னா இன்னைக்கு எல்லா தொழிலோட விவசாயம் தான் நலிஞ்சிட்டு வர்ற ஒரு தொழிலா இருக்குதுங்க. என்னோட ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு விவசாயி உற்பத்தி பண்ண அவன் ஜெயிக்கணும்.
ஜெயிக்கிறதுக்கு என்ன வழினாக்க நெல்லா கொடுக்கக்கூடாது, காய்கறியா கொண்டு போய் சந்தையில விற்கணுங்க. இப்ப என்ன தொழிலை பொறுத்தவரை நான் வந்து தூரம் அதிக இடத்துல நெல் பயிர் மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா காய்கறினால பண்ண முடியாத சூழ்நிலை. நான் பண்ற நெல்லை வந்து நெல்லாவே யாரும் கொடுக்கறது இல்லைங்க. நெல்லை விதைநெல்லா கொடுக்குறேன், அரிசியா கொடுக்குறேன், அவலா கொடுக்குறேன், கஞ்சி மாவா கொடுத்துட்டு இருக்கிறேன், முறுக்கு மாவா கொடுத்துட்டு இருக்கிறேன், உப்புமா ரவையா கொடுத்துட்டு இருக்கேன். இன்னும் ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காத அளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அத்தனைக்கு உண்டான தேடுதல் இருக்குங்க. ஏன்னா நம்ம உற்பத்தி பண்றது ரசாயனம் இல்லாதது, நம்ம விருந்தினர்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருளும் ரசாயனம் கலக்காத ஒரு பொருளா கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க. அதனால அது சம்பந்தம் தேடுதல் இருந்துட்டு இருக்குங்க. என்னுடைய பொருள் அத்தனையும் அன்பர்களுக்கு நல்ல தரமானதோ, நல்ல சுவையானதாகவும், நல்ல நிறத்தோடையும் நாங்க வந்து வெளியில அனுப்பிச்சிட்டு இருக்கோங்க. அதனால வந்து நம்ம கொடுக்கக்கூடிய உணவு தானியங்கள் மதிப்பு கூட்டப்பட்டு கொடுக்கும்போது தாங்க ஒன்னுலயும் ஒரு 2 ரூபாய் 2 ரூபாய் 2 ரூபான்னு வரும்போது விவசாயி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பா இருக்கும். எப்பயுமே நம்ம சரியா இருந்தா தான் அடுத்தவங்களை வழிகாட்ட முடியும். ஏன் திருப்பி சொல்லணும்னாக்க இன்னைக்கு உழவு தொழிலை விட்டு நிறைய பேர் வெளியில போயிட்டு இருக்காங்க. விளைநிலங்கள் கட்டடங்களா மாறிட்டு இருக்கு. அதனால வந்து திரும்பி வந்து இந்த சமுதாயத்துக்கு உணவு பற்றாக்குறை வராம இருக்கணும். கொடுக்குற உணவு சத்தான உணவு கொடுக்கணுங்க. அதனால நம்ம உற்பத்தி பண்ற பொருள் மதிப்பு கூட்டப்பட்டு நம்ம கண் பார்வையில ஒண்ணு நடக்கணுங்க. ஏன்னா நம்ம புள்ள நல்ல புள்ள எல்லாரும் கொடுக்கும்போது அவங்க உடல் வந்து வாங்குறவங்க ஆரோக்கியமா இருக்கணும், மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா அதை எடுத்துக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும், உற்பத்தி பண்ற நம்மளும் நல்லா இருக்கணுங்க. இந்த இயற்கை விவசாயம் செழிக்கணும், வளரணும், விவசாயத்தை நோக்கி பல உறவுகள் வரணும்னு ஆசைப்படுறேங்க. இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள் இந்த நேரத்துல. சரிங்க, இப்போ வந்து நீங்க இயற்கை விவசாயத்துல நீங்க உற்பத்தி பண்ற பொருளை எப்படி வந்து அதை மார்க்கெட் பண்றீங்க, எப்படி மார்க்கெட் பண்ணா லாபம் கிடைக்குங்கிறத சொன்னீங்க. இப்போ உங்க பண்ணைக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த வந்த இடத்துல நீங்க வந்து நாத்தாங்காலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. நாத்தாங்கால்ல இப்போ பார்த்தீங்கன்னா கேக்கு நாத்தி விட்டுருக்கீங்க. இது வந்து என்ன மாதிரி என்ன ரகங்கள்? இது எல்லாமே பாரம்பரிய ரகங்களா, இதை வந்து பல்கலைக்கழக ரகங்களா? இது விட்டு எத்தனை நாள் ஆகுது? இந்த நாத்தாங்கால்ல என்ன தொழில்நுட்பங்களை நீங்க கடைபிடிச்சீங்க, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். நிச்சயமாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பயிர் அதுக்கு வந்து அஸ்திவாரம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த நேரம் மழையால சில விஷயங்கள் நடக்க முடியாம போயிடுச்சு. மீது எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல பலதானியம் வச்சுக்கொள்ளுங்க. பலதானியங்கிறது பாத்தீங்கன்னா சாதாரண வந்து தக்க பூண்டு சனப்பு சொல்லுவாங்க இல்லையா. எப்பயுமே வந்து ஒரு சத்து மாவு பேலன்ஸ் டயட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் டயட்டுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னாக்க எல்லா தானியங்களையும் நம்ம வந்து ஒரு வயல்ல விதைச்சு அதை வந்து ஒரு 25 to 30 நாள்ல வந்து உழவு ஓட்டி மடக்கிறோம்னாக்க நிச்சயம் அதோட சத்து புறா வயல்ல இறங்கும். வயல்ல இருக்க நுண்ணுயிர் வந்து எடுத்துக்கும். நுண்ணுயிர் வந்து பயிரை வளர்த்து கொடுக்குங்க. இதுதான் கான்செப்ட். அதுல இப்ப நாத்தாங்கல்ல பாத்தீங்கன்னாக்க இந்த வயல்ல பாத்தீங்கன்னாக்க அடியில வந்து வேப்பமுண்ணா கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த சீசன் வந்து மழையால குருத்து பூச்சி வருடத்துல வேப்பமுண்ணா கொடுத்துருக்கோம் கீழே. அடுத்தது பாத்தீங்கன்னாக்க நாத்து விட்டும் போது இது எந்த நான் தேர்ந்தெடுத்த முறை வந்து பாத்தீங்கன்னா எந்திர நடவுங்க. ஏன்னா இன்னைக்கு ஆள் பற்றாக்குறை இருக்கு. இருந்தாலும் நம்ம விவசாயத்தை வந்து சந்தோஷமா செய்யணும். இப்ப நான் தேர்ந்தெடுத்த முறை வந்து எந்திர நடவு. இப்ப எந்திர நடவு வந்து நாத்து விட்டு இன்னோட வந்து 9 நாள் ஆகுதுங்க. இந்த 9 நாள்ல பாத்தீங்கன்னா நாத்தோட வளர்ச்சி வந்து மண்வளம் கூடினத்தாலதான் நாத்தோட வளர்ச்சி நல்லா இருக்கு. எப்பயுமே நான் முதல்ல சொன்னதுதான் பில்டிங் ஸ்ட்ராங்குனாக்கா அதோட பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா தான் அந்த பில்டிங் வளமா இருக்கும். அதனால இது 9 நாள் நாத்துனாக்க நீங்க நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல. இதோட மண் வளத்தை கூட்டினத்தால நாத்தோட அளவு இந்த அளவுக்கு இருக்கு. அதுல இந்த கருப்பு கொடி பத்தி அதிகமான ஒரு வளர்ச்சி இருக்கு பாருங்க. ஏன்னா அதெல்லாம் வளரக்கூடிய ரகம் பேசிக்காவே. அதனால இப்ப பாத்தீங்கன்னாக்க நேத்தி வந்து இதுக்கு பஞ்சகாவியா, மீன் கரைசல், எண்ணெய் கரைசல் 3 கொடுத்துட்டாங்க. நாங்க இதுக்கு 3 கொடுத்தாச்சுங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்க அடுத்த இன்னும் ஒரு 3 நாள்ல அடுத்த டோஸ் கொடுத்துருவோம். ஏன்னா கேட்டா இப்ப அந்த பயிரை மழைக்குள்ளார நம்ம எவ்வளவு வேகமா கிளப்புறோமோ அந்த அளவுக்கு அந்த பயிர் ஆரோக்கியமா வரும். ஏன்னா மழையோட இதை நம்ம எதிர்த்து போராடிட்டு இருக்கோம் இப்ப. அதனால பயிரோட வளர்ச்சி வந்து நம்ம ஆரோக்கியமா கொண்டு வந்தா பயிர் இந்த இயற்கை சூழலை தாங்கி வளரக்கூடிய ஒரு தெம்பு அது கொடுக்கணுங்க நம்ம. சரிங்க, இப்ப வந்து நாத்து விட்டு 9 நாள் ஆகுதுங்க. நாத்தின் வளர்ச்சி பாத்தீங்கன்னாக்க 2 அங்குலத்துக்கு மேல இருக்கு. கூட இருக்குங்கய்யா, கூட இருக்குங்க. கிட்டத்தட்ட இதெல்லாம் 4 அங்குலம் வரும். அது 6 அங்குலத்துக்கு மேல இருக்குங்க. 6 அங்குலம் இருக்கு. நல்லா இது பார்த்தா 9 நாள் நாத்து நம்புவதற்கு சிரமமாக. நாத்தின் வளர்ச்சி நல்லா இருக்கு, செழிப்பா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க 3 விதமான கரைசல்களை இதை பயன்படுத்தினீங்க. எப்படி பாசன நீர்ல கலந்து விட்டீங்களா, மேல தெளிச்சிங்களா? இலை வழி தாங்க இப்ப கொடுக்கலாம். ஏன்னா இப்ப வந்து பாசன நீர் வந்து நம்ம கொடுக்க முடியாது. சரி, ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிறது வந்து நாத்தாங்கல் வந்து தட்டுல கொடுத்துருக்கோம் எல்லாமே. அப்ப நம்ம தரை வழியா கொடுத்தோம்னா அதுல வந்து எடுத்துக்கிறதோட வேகம் குறையும். எடுத்துக்கிற வேகம் குறையும். ஏன்னா நம்ம குறுகிய காலத்துல நடுறோம். குறைஞ்சது வந்து 12-13 நாள் நடவு முடிச்சுன்னு ஆசைப்படுறோம். அப்ப இலை வழியா கொடுக்கும்போது அந்த பயிர் வந்து எடுத்துக்கிட்டு அது வேறு இறங்கி நல்லா கிளம்பக்கூடிய வாய்ப்பு அந்த இலை வழி கொடுக்கறதாங்க. சரி, இப்போ வந்து என்னென்ன ரகங்கள் நாத்தி விட்டுருக்கீங்க? 2 விஷயங்க. நீங்க முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கான பதில் இப்ப சேர்த்தே சொல்லிடுறேன். இதுல பாத்தீங்கன்னாக்க இப்ப விட்டுருக்கிறது இலுப்பைப்பூ சம்பா, கருப்பு கவனி, வெள்ளை பொன்னி, கோஆர் 50 விட்டுருக்குங்க. இப்ப நம்ம நடுறது இயற்கை வழியா இருந்தாலும் பல்கலைக்கழக நெல்லு நம்ம நடுறோம், பாரம்பரிய நெல் நடுறோங்க. அதாவது வந்து முதல்ல நான் சொன்னது தாங்க, எந்த பயிருமே நம்ம கொடுக்குற உணவு பொறுத்து அந்த பயிரோட தன்மை மாறுங்க.
அதனால ரெண்டுமே நட்டு இருக்கோம். இதுல எந்த நெல் கையில இருக்கு அதை வச்சு இல்லாத நெல் நான் மாத்தி நட்டுருவோம். ஒரு 10ல இருந்து 12 ரகம் மாறி மாறி நாங்க நட்டுட்டு இருக்கோங்க. சரிங்க. இப்போ இப்போ 9 நாள் நாத்து எத்தனை நாள்ல நடவு பண்றதுக்கு ரெடி ஆயிருக்கீங்க? நாங்க கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 13ல இருந்து 12, 13 நாள் நட்டுருவோங்க. அது ஒரு ஏக்கருக்கு எத்தனை கிலோ விதை பயன்படுத்துறீங்க? 20 கிலோ விதைங்க. அது இந்த விதையை ட்ரையில விதைக்கிறதுக்கு முன்னாடி விதை நிறுத்தி ஏகேஎம் விதை நிறுத்தி எதுவும் பண்ணீங்களா? விதை நேர்த்தி நான் பண்ணலைங்க. ஏன்னா அதுக்கு அவகாசம் எனக்கு கிடைக்காது. சுத்தமா விதையை புடைச்சிருவாங்க. புடைச்சு வெயில்ல காய வச்சு எடுத்துருவாங்க. சுழி சுத்தமா புடைச்சிட்டாலே ஓரளவுக்கு 75% 80% நிச்சயமா ஒரு தரமான விதையை நம்மளால எடுக்க முடியுங்க. சரிங்க. விதை விட்டுட்டீங்க. இதை என்ன இடைவெளியில நடவு பண்றதுக்கு பரிந்துரை பண்ணுவீங்க? உங்க மிஷின் ஆபரேட்டர்கிட்ட என்ன இடைவெளியில நடவு பண்ணுவீங்க? எந்திர நடவுல பாத்தீங்கன்னாக்கா வரிசைக்கு வரிசை அளவு மாறாதுங்க. சரிங்க. குத்துக்கு குத்தம் அளவு ஒரு அரை அடி வரைக்கும் நம்ம கொண்டுலாங்க. நடவோட ஆழத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. அதுல எப்பயும் மேல் நடவா போடும்போது அந்த நடவு தூர் கட்டுறதுக்கு வசதியா இருக்குங்க. ஏன்னா எந்த நடவு பத்தி ஒரு நாத்து பேர் தூக்கி அப்படி போட்டீங்கன்னா உடனே வேர் பிடிச்சிக்கும். இப்ப ஆள் நடவுல பாத்தீங்கன்னா அந்த நாத்தை வீணாக்கி தான் கொண்டு வயல்ல வைக்க போறோம். ஆனா எந்த நடவுல அந்த பயிரை லேசா வச்சுனாலும் மறுநாள் வேர் பிடிச்சிருங்க. அதனால அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேல் நடவா நட்டு வரும்போது பயிர் உடனடி பச்சை கட்டும். அதோட தூர்க்கட்ட எண்ணிக்கை கூடுங்க. அது சரிங்க. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இந்த பகுதியில பசுந்தாள் ஒரு பயிர்கள் பலதானிய விதைப்புங்க. பலதானிய விதைப்பு சாகுபடி செஞ்சு மடக்கி உழவு பண்ணலன்னு சொன்னீங்க. பலதானிய விதைப்பு ஒரு ஏக்கருக்கு எத்தனை கிலோ என்னென்ன விதைகள் விதைச்சீங்கன்னு சொல்லுங்களேன். சரியான தூண்டுகள் உங்களுக்கு கேள்வி. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா 100 கிலோ வரைக்கிறங்க. ஒரு ஏக்கருக்கு 100 கிலோ பலதானிய விதைப்பு. 100 கிலோவான்னு கேட்கறவங்களுக்கு 100 கிலோ தான் அப்படின்னு நான் சொல்ல ஆசைப்படுறேன். என்ன காரணம் கேட்டீங்க? என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்க அந்த 100 இன்னைக்கு சாதாரணமா ஒரு ஏக்கருக்கு 4 டிப்பர் குறைஞ்சு எரு அடிப்பாங்க. ஒரு டிப்பர் வாங்கிட்டு அவங்க வயல்ல இறைக்கிற வரைக்குமான செலவு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 4000 ரூபாய் வந்துடும். அவங்க கணக்கு கம்மியா வச்சா 3 ரூபாய் வச்சாலுமே 4 டிப்பர் 12,000 ரூபாய் கிட்டத்தட்ட வருது. ஆனா 100 கிலோ பலதானியத்தோட விலை பாத்தீங்கன்னா ஒரு 7,000 இருந்து 7,500 ரூபாய் தான் வரும். ஆனா இன்னைக்கு வாங்கக்கூடிய எருலாம் சத்து நிறைந்ததுன்னா நிச்சயமா கிடையாதுங்க. ஏன்னா எரு பூரா பாத்தீங்கன்னா வெயில்ல கிடக்கு. அப்ப அந்த எருவுல என்ன காரணத்துக்காக அந்த கான்செப்டே போயிடுதுங்க சுருக்கம். ஆனா இன்னைக்கு இந்த பலதானிய விதைக்கும் போது என்ன நமக்கு பெரிய அனுகூலம் கிடைக்குதுன்னாக்க முதல் விஷயம் மண்ணில் ஒரு நுண்ணுயிர் பெருகுது. அடுத்தது இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கார்பன் கண்டென்ட், அதாவது கரிமச்சத்து. கரிமச்சத்தோட அளவு மண்ணில் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தான் இன்னைக்கு நிலைமை உருவாயிடுச்சுங்க. நம்ம கரிமச்சத்து 100 கிலோ விதைக்கும் போது கரிமச்சத்தோட அளவு மிக வேகமா கூடக்கூடிய வாய்ப்பு 100% இருக்குன்றது நிரூபிக்கப்பட்டதுங்க. அந்த அடுத்தது பாத்தீங்கன்னா களையோட அளவு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஏன்னா எந்த ஒரு பயிருக்கு போதுமான இடைவெளி, காற்று, சூரிய வெளிச்சம் இதெல்லாம் இருந்தா அந்த பயிர் இனப்பெருக்கத்துக்கான சூழ்நிலை கொண்டாந்து கொடுக்கும். ஆனால் இந்த 100 கிலோ நெருக்கி வரைக்கும் போது அந்த களை பயிர் சேர்ந்து வளரும். ஆனா இனப்பெருக்கம் பண்ண முடியும் அழியத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி அதுல அனுகூலங்கள் மண்ணோட தன்மை பாத்தீங்கன்னா பொலபொலப்பாயிடும், நுண்ணுயிர்கள் பெருக இருக்கும். எப்பயும் ஒரு மண்ணு கலகலப்பு கொடுத்தா பயிரோட வேர்பிடிப்பு தன்மை அதிகமாகுங்க. இந்த மாதிரி தெரிஞ்சும் தெரியாம மறைவான ஆதாயங்கள் நிறைய இருக்குதுங்க. ஆக 100 கிலோ ஏக்கருக்கு பலதானிய விதைப்பு விதைக்கிறதுனால ஆதாயம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆமாங்கய்யா. ஓகேங்க. சரிங்கய்யா. இப்ப நம்ம நாத்தாங்கலுக்கு வந்துருவோம். நாத்தாங்கல்ல நாத்து வளர்த்துட்டீங்க, நீங்க நடவு பண்ணிட்டீங்க. நடவு பண்ண பிறகு நடவு வயல்ல என்ன இடுபொருட்கள், இயற்கை இடுபொருட்கள் கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்க. இப்ப நீங்க முதல்ல கேட்டீங்க தரை வழியா கொடுப்போங்க. இதுக்கு தரை வழியா கொடுக்கும்போது ஜீவாமிர்தம் கொடுப்போங்க. சரிங்கய்யா. ஜீவாமிர்தம். அடுத்து இலை வழியா கொடுக்கும்போது பஞ்சகாவியா, எண்ணெய் கரைசல், மீன் கரைசல் 3 தாங்க பிரதானமான எங்களுக்கு உணவு இதுக்கு. சரிங்க. ஏன்னா வருமுன் காப்பும் ஒரு வார்த்தை சொன்னேன். எப்பயுமே இதுல நம்ம போர்க்கால ரெடியா இருக்கணுங்க. அந்த வருமுன் காப்போம்னா இந்த ஏழை கரைசலுக்கோ வெத்தலை கிராம்பு ஜூஸுக்கோ நமக்கு வேலை எல்லாமே போயிடும். ஏன்னா எப்பயும் ப்ரீகாஷன் தேவையில்லைன்னு சொல்ல, அது அத்தியாவசிய தேவை. பட் முன்னெச்சரிக்கையா இருக்கும்போது இந்த செலவுகள் எல்லாம் குறைக்கலாம். எப்பயுமே விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத செலவுகளை குறைச்சாலே மறைவான லாபம் நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த செலவுகள் நமக்கு குறைச்சாலும் லாபம் கிடைக்குமோ நம்மளோட வளர்ச்சி கூடுதுங்க. இப்ப நம்ம முன்னெச்சரிக்கை செய்யும்போது பிரதான உணவு தரை வழியா கொடுக்கும்போது ஜீவாமிர்தம், இலை வழியா கொடுக்கும்போது பஞ்சகாவியா, மீன் கரைசல், எண்ணெய் கரைசல் இதெல்லாம் கொடுத்துட்டே வருவாங்க. கையில மத்தது வச்சிருப்போம், தேவையை பொறுத்து கொடுப்போங்க. சரிங்க. இப்ப நீங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது மீன் கரைசல் சொல்றீங்க. எல்லா விவசாயிகளும் மீன் அமிலம் தான் சொல்லுவாங்க. நானும் மீன் அமிலம் தான் நிறைய விவசாயிகள் உற்பத்தி பண்றதா பாத்திருக்கேன். அது என்னங்க ஐயா மீன் கரைசல்? அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நிச்சயமாங்க ஐயா. அதாவது மீன் கரைசலுக்கு மீன் அமிலத்துக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னாக்க அந்த பேர்லயே நம்ம ஒரு கசப்பு மீன் அமிலம் ஆசிட். ஆமா. அப்ப ஒரு சாதாரண கொடுத்தல விஷத்தை குடிக்கிற கதை நமக்கு மனசுக்கு வருது. ரெண்டாவது இந்த மீன் கரைசல் பாத்தீங்கன்னா என்ன கேட்டீங்கன்னாக்க மீன் அமிலம் மீனும் வெள்ளமும் மட்டும்தான் இருக்கும். ஆனா இதுல பாத்தீங்கன்னாக்க மீன், வெல்லம், பப்பாளி பழம், தண்ணி 3-4 சம அளவுல கறக்கிறது தாங்க மீன் கரைசல். இந்த பப்பாளி பழம் நொதிக்கிற தன்மை கூட வாடையை குறைக்குங்க. இந்த கெட்ட வாடையை குறைக்கும். ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆள் கிடைக்கிறதே பெரும்பாடு.
நம்ம அந்த மீன் இதை கொண்டு வந்து தெளிக்க சொல்லும் போது அந்த வாடை அவனுக்கு ஒத்து வராது. இப்ப இந்த வாடையும் குறைக்கும், நொதிக்கிற தன்மையும் கூடும். இப்ப சாதாரண ஒரு கேணிலையோ தண்ணி வாய்க்கால தண்ணியில ஏதாவது பாம்பு நாய் ஆடு செத்து கிடந்துன்னா பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல அந்த தண்ணி அதை சிதைச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுது. அது மாதிரி தண்ணிக்கு அந்த சிதைக்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க. அதனால இது எல்லாத்தையும் சேர்க்கும் போது அந்த மீன் கரைசல் வந்து நல்ல வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆகி பயிருக்கு ஒரு நல்ல சத்து நிறைந்த பொருளாகவும் நோய் எதிர்ப்பு சக்தியை பூச்சியை குறைக்கக்கூடிய ஒரு சத்து வாய்ப்பும் அதால கிடைக்கிறது. சரிங்கய்யா. இப்போ வந்து நீங்க வந்து இயற்கை இடுபொருள்கள் கரைசல்கள் நிறைய சொன்னீங்க. இந்த மீன் கரைசலை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலா இன்னும் கொஞ்சம் பார்த்துருவோம். நிறைய விவசாயிகளுக்கு அது தேவைப்படுது. நிச்சயமா இது வந்து செய்யறதும் எளிது, பயன்படுத்துறது எளிது, பலன் கூட அப்படின்ட்டு நிறைய விவசாயிகள் சொல்றதை நான் அனுபவம் 100% கேட்டிருக்கேன், உணர்ந்திருக்கேன். இந்த மீன் கரைசல் நெல் பயிருக்கு நடவு பண்ண பிறகு எத்தனை நாட்கள்ல என்ன அளவுல தெளிக்கிறீங்க? நாட்டாங்கல்ல இருந்தே கொண்டு போலாங்க. சொல்லுங்க. நடவுக்கு மட்டும் இல்லைங்க. ஏன்னா வந்து ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி அந்த பயிரை வளமா கொண்டு போனா சத்து நிறைந்த உணவுகளை கொடுக்கணும், பாதுகாப்பான சூழ்நிலை கொண்டு வரணுங்க. இதுதான் உண்மை. இப்ப நடவுல பாத்தீங்கன்னா இப்ப நேத்தி பாத்தீங்கன்னாக்க ஒரு சின்ன பயிருங்க, ஒரு லிட்டர் ஒரு தண்ணிக்குன்னு வச்சுங்களேன், ஒரு 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 1/4 லிட்டர் கூட கம்மியா தான் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா இளம்பயிர்ன்றதால எப்பயுமே அளவோட கொடுக்கறது எப்பயுமே நல்லதுங்க. அது இப்ப நட்டு முடிச்சு இன்னொரு டோஸ் கொடுப்போம். முடிச்சுட்டு நடவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த பச்சை கட்டுறது நரி பச்சைன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல ஆரம்பிச்சிடும். இளம்பயிருக்கு பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு 1.5 to 2 லிட்டருங்க மீன் கரைசல். வளர்ந்த பயிருக்கு 3 லிட்டர் வரைக்கும் போலாங்க. அதுக்கு மேல தேவைப்படாது. நம்ம குறைஞ்சது வந்து ஒரு 10 நாளைக்கோ 12 நாளைக்கு வரை கொடுத்துட்டே வந்தோம்னா அந்த பயிருக்கு 2 விதமா கிடைக்கும். ஒண்ணு பயிருக்கான உணவாகவும் கிடைக்கும், பயிருக்கான பாதுகாப்பாகவும் கிடைக்கும். அந்த இப்ப பாத்தீங்கன்னா அந்த பயிரோட வளர்ச்சி மிக அதிகமா இருக்குங்க. அது நீங்க மீன் கரைசல் தெளிக்கூடிய இலையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மின்ற மாதிரி நல்லா இருக்கும். ஒரு அந்த புளோரசன்ட் சொல்லுவாங்க, அது மாதிரி மின்னக்கூடிய தன்மை இருக்கும். அந்த பயிரோட சந்தோஷத்தை நம்ம பார்க்கலாங்க. மீன் கரைசல்ங்கிறது இன்னைக்கு எல்லாத்தையும் அதோட இதுல மீன் கரைசல் இன்னொரு சூட்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மீன் கரைசல் நிறைய மீன் கழிவு எடுப்பாங்க. நான் அது தப்புன்னு சொல்றதை விட அதை விட சிறந்த வழி நல்ல மீனை எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த மீன் கரைசலோட வலிமை இன்னும் கூட வருது. மீன் கரைசல் தப்புன்னு சொல்ல வரல, பட் ஆனா அதை விட நல்ல தரமான மீனா கொடுக்கும் போது அதோட வலி அந்த அந்த மீன் கரைசலுக்கான தன்மை இன்னும் கூடுன்றதுதாங்க என்னோட கருத்து. மீன் கரைசல்ல மீனை வந்து தேர்வு பண்றதுலயே விஷயம் இருக்கு. ஆமாங்கய்யா. சரிங்கய்யா. அதாவது நான் அந்த நரிப்பச்சன்னு சொல்லுவாங்க, நடவு நட்ட 7வது நாள் ஒரு நரிப்பச்சன்னு சொல்லுவோம். அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த பயிர் உணவை எடுத்துக்கிறதுக்கான சக்தி அது கிடைக்கும். எப்பயும் ஒரு பயிர் வேர் பிடிச்சாதான் வந்து அது உணவு எடுத்துக்கிற தன்மைக்கு வரும். அந்த 7ல இருந்து 8 நாள் அந்த ரேஞ்ச் வச்சுங்களேன். அந்த பச்சை கட்ட ஆரம்பிக்கும் போது முதல்ல ஒரு ஏக்கருக்கு ஒரு 1.5 லிட்டரு 1.25 லிட்டரு பஞ்சகாவியா, அதே அளவுக்கு மீன் கரைசல், எண்ணெய் நிச்சயமா அந்த 3 எண்ணெய் சேர்ப்போங்க. எங்க இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், புங்க எண்ணெய், இந்த எண்ணெய் கரைசலுங்க. இது 3 மஸ்ட்டுங்க. அது 3 எடுத்து கலந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இப்ப டேங்கோட அளவு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு 20 லிட்டர் டேங்க் வந்து 24 லிட்டர் டேங்க் வந்து 12 லிட்டர் வந்து டேங்க் வந்துச்சுங்க. அதனால வந்து ஏக்கருக்குன்னு எடுத்து எத்தனை டேங்க் அடிப்பாங்களோ நம்ம நிறைவேற்கிறதாங்க நல்ல விஷயமா இருக்கும். 3 எடுத்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு 10ல இருந்து 12 நாள் கேப்ல கொடுத்துட்டே வருவாங்க. அது இதை கொடுக்கும்போது என்னாச்சுன்னா பயிர் வந்து ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு வளர்ச்சிக்கு நல்ல தரமான ஒரு சூழ்நிலைக்கு வருங்க. ஓகேங்க. இப்ப வந்துங்கய்யா, இப்ப உங்களுடைய இயற்கை வேளாண்மை அனுபவங்களை நெல் பயிருக்கு பொறுத்தவரை நாட்டாங்கல்ல இருந்து நடவு வயல் வரையும் கிளியரா சொல்லிட்டீங்க. இப்போ வந்து எல்லாருக்கும் உள்ள கேள்வி, எல்லாத்தையும் கேட்கக்கூடிய கேள்வி உங்கள்கிட்ட சொல்றேன். ஏன்னா நீங்க வந்து மிக நீண்ட ஒரு நெடிய தூரத்துல 26 வருஷமா பண்ணிட்டு இருக்கு. 26 வருஷமா இயற்கை விவசாயம் பண்றீங்க. நான் தான் உங்களை பார்க்கறதுக்கு லேட் ஆகி போச்சுங்க. இப்போ பாத்தீங்கன்னாக்க இயற்கை விவசாயத்துல இப்ப பாரம்பரிய நெல், உதாரணத்துக்கு கருப்பு கவுனி எடுத்துக்கோமே, கருப்பு கவுனில எவ்வளவு மகசூல் உங்களுக்கு கிடைக்குது? கருப்பு கவுனில வந்து குறைஞ்சது 75 கிலோ, எங்க பக்கம் 75 கிலோ மூட்டைங்க. சரி. சராசரி 18க்கு கீழே குறையிலைங்க. 18க்கு மேலேயும் சூழ்நிலையை பொறுத்து நம்ம இதுல இன்னொன்னு இருக்குங்க. என்னதான் நம்ம மாஞ்சி மாஞ்சி பார்த்தாலுமே இயற்கை தட்பவெப்ப சூழ்நிலை பொறுத்து விளைச்சலோட அளவு கூடும் குறையுங்க. சரி. அப்படி பார்க்கும்போது எனக்கு 18 மூட்டைக்கு குறையிலைங்க, 18ஓட கூடையும் போயிருக்கு. சூழ்நிலை வந்து 18 குறைஞ்சிருங்க. அந்த 18ங்கிறது ஒரு சராசரி வச்சுக்கலாம். பரவாயில்ல. 75 கிலோ நல்ல நிச்சயமாங்க. அப்புறமேட்டு இன்னொரு கேள்விங்கய்யா, பொதுவா வந்து இயற்கை விவசாயத்துக்கு வர்றதுக்கு தயக்கம் இருக்கு. அதுலயே வந்த பிறகு இயற்கை விவசாயத்துல 2 விவசாயிகளை நான் பாக்குறேன், ஃபீல்டுல பாக்குறேன். ஒரு தரப்பு விவசாயி வந்து இயற்கை விவசாயத்துல உற்பத்தி பண்ண பொருளை எல்லாத்தையும் நான் லாபகரமா விற்றேன், அது அரிசி ஆக்கி அவ்வளோ ஆக்கி லாபகரமா விற்றேன், எனக்கு இயற்கை விவசாயத்துல பல மடங்கு லாபம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இன்னொரு தரப்பு வந்து நான் இயற்கை விவசாயத்துல உற்பத்தி பண்ண பொருளை என்னால விற்க முடியல, சிரமப்படுறேன், வீட்டுல நெல்லாவே இருக்கு, வீட்டுல என்ன திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி 2 விதமான விவசாயிகளும் பாக்குறேன். நீங்க வந்து இயற்கை விவசாயத்துல வந்து அதை வந்து மதிப்பு கூட்டி விற்பனை பண்றீங்க. இவங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயத்த சொல்லுங்களேன். ஒரு தடுமாற்றம், ஒரு தேக்க நிலைக்கான காரணத்தை சொல்லுங்க. அது இப்ப 2-3 விஷயமா நீங்க கேட்ட கேள்வி நான் பிரிச்சுக்கிறேங்க.
முதல் ரகம் என்னன்னா, இப்ப நம்ம உற்பத்தி பண்றவங்க, இப்போ ஒரு டீ கடைக்கு போறோம், ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறோம், ஒரு நல்லது கெட்டதுக்கு போறோம் இல்லையா? நம்ம போயிட்டு அங்க ஒரு சாதாரண பொழுதுபோக்கு கதை தான் பேசிட்டு இருப்போம். எனக்கு பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துக்கு போறோம்னா நிச்சயமா நம்ம என்ன செய்யறோம்ன்றத அங்க பேசிட்டு இருப்பேன். சூப்பர். அப்ப நம்ம அங்க பேசும்போது என்னாச்சுனாக்க, விரும்பி கேட்கறவங்களும் இருப்பாங்க, விரும்பாம குழப்பத்து பேசுறவங்க நினைக்கிறவங்க இருப்பாங்க. அப்ப எது எப்படி நம்ம பேசும்போது ஒவ்வொருத்தர் காதலையும் நம்ம ஏத்தி மனசுல பதிய வச்சுட்டுருவோம். அப்ப இந்த இடத்துல ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கான்ற எண்ணத்தை முதல்ல பதிய வைக்கணுங்க. அப்ப அவங்க எந்த ஒரு காலகட்டத்திலயோ நம்ம கிட்ட அவங்க தேடி வரக்கூடிய காலம் நிச்சயமா வருங்கய்யா. அது நிகழ்ச்சிகளா இருக்கலாம். அடுத்தது நிச்சயமா நீ முகநூல் பயன்படுத்தாத ஆள் கிடையாதுங்க, வாட்ஸ்அப் இல்லாத ஆள் கிடையாது. எல்லாரும் ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்காங்க. அவங்க பயன்படுத்தக்கூடிய அத்தனை முகநூலா இருக்கட்டும், வாட்ஸ்அப்பா இருக்கட்டும், எல்லாத்துலயும் உங்களோட பதிவை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க செய்யறது தெரிஞ்சாதான் வாங்குறவங்க உங்களை நோக்கி வருவாங்க. இதுல மனசாட்சியோட செய்யணும் தான் திரும்பி திரும்பி சொல்ல ஒரு விஷயம், மனசாட்சியோட விவசாயம். ஏன்னா ஒரு சட்டையோ செருப்பு வாங்கினா தூக்கி போட்டு போயிடலாம், சரியில்லைன்னாக்க. ஆனா நம்ம கொடுக்குற உணவு சரியான உணவா இருந்தா மட்டும்தான் அவங்க திரும்பி நம்மகிட்ட வருவாங்க. ஒரு தடவை நீங்க ஒரு கிளையண்ட்டை திருப்பி அனுப்பிச்சிட்டீங்க சரியில்லைன்னாக்க அவங்க 100 பேருக்கு எடுப்பாங்க. அதுவே நீங்க கொடுக்கக்கூடிய பொருள் தரமான பொருளா இருந்தால் ஒரு கிளையண்ட் போய் 100 கிளையண்ட்டை கொண்டு வருவாங்க. அதனால நம்ம செய்யற பொருள் தரமான செய்யறவங்க மனசாட்சியோட அந்த வேலையை செய்யணுங்க. இயற்கை வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் நீங்க போற இடம், பழகிற இடம், உங்களோட முகநூல், வாட்ஸ்அப் எல்லாத்துலயும் நீங்க செய்யறது அப்டேட் பண்ணுங்க. இது நீங்க செய்யறது இதுக்காக உங்களுக்கு செலவு பண்ண போறது கிடையாது. நீங்க இதை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னாக்க நிச்சயமா பல பேரோட பார்வை உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. உங்களை தேடி வரக்கூடிய காலம் விரைவில் உண்டுங்க. இன்னொன்னு, உண்மையா செய்யற இயற்கை விவசாயம் நாங்க தேடிட்டு இருக்கோம். ஒரு அமைப்பு நாங்க வச்சிருக்கோம், வேளாண் முற்றுகை அமைப்பு. அதை பத்தி அப்புறம் பேசலாங்க. அந்த அமைப்பு மூலமா உண்மையான விவசாயிகளை தேடி அவங்களுக்கு விற்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறதுக்கான ஒரு சூழ்நிலை நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல நீங்க சரியான இந்த கேள்வி கேட்டீங்க. நீங்க உண்மையிலே ஒரு விவசாயியை உருவாக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அது. அதனால அவங்களுக்கான ஒரு நல்ல தருணத்தை நாங்க உருவாக்குறதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கோங்க. அடுத்து என்ன, இப்ப நீங்க இயற்கை விவசாயத்துல நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள்ல தெளிவா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் சொல்லிட்டீங்க. இந்த பொதுமக்கள்கிட்ட ஒரு வேண்டுகோளுக்கு, பொதுமக்கள்கிட்ட உழவர்கிட்ட ஒரு வேண்டுகோளுக்கு, ஒரு விவசாயி ஜெயிக்கணும்னு முதல்ல ஒரு வார்த்தை நான் சொல்லியிருக்கேன். ஒரு விவசாயி ஜெயிக்கிறதுக்கு பொதுமக்களாக உங்களால மட்டும்தான் அது ஒத்துழைப்பு கொடுக்க முடியும். ஏன்னா நீங்க ஒரு கடையில போய் ஒரு பொருள் வாங்குறோம்னா கேஷ் அண்ட் கேரி தான். அதுக்கப்புறம் அந்த கடைக்கு உங்களோட உறவு இல்லை. ஆனா நான் என்ன சொல்றேன், நான் இந்த உள்ள கஷ்டப்பட்டு 26 வருஷமா நான் பண்ணி போராடி செஞ்சுட்டு இருக்கேன். என்னோட வயலுக்கு வாங்க, நாங்க என்ன செய்யறோம்னு பாருங்க, என்னோட உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கங்க. ஏன்னா கடையில வாங்குற பொருளுக்கு இதோட வித்தியாசம் தெரிஞ்சதான் அதோட எங்களோட உழைப்புக்கான ஒரு பலனும் நீங்க வாங்குறதுக்கான ஒரு அனுகூலமும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால ஒரு விவசாயிட்ட வாங்க, ஒரு நாள் விருந்தாலும் எங்க இடத்துல இருங்க, நாங்க உற்பத்தி பண்ற பொருள் நேரடியா நீங்க வாங்குங்க. இதுதான் நான் வைக்கிற வேண்டுகோள். இல்ல நான் என்னோட விவசாயம் நானும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நாங்க ஒரு சொல்லிக் கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். வேளாண் முற்றத்துக்கும் சொல்லிக் கொடுக்க நாங்க தயாரா இருக்கோம். நீங்க செய்யுங்க. ஐயா எனக்கு அது கூட நேரம்லாம் இல்ல, என்னால பண்ண முடியாது நினைச்சீங்கன்னாக்க நீங்க எப்படி வேணாலும் வித்துட்டு போயிடுங்க, தப்பு இல்லை. அதுக்கும் நாங்க வழிகாட்டுறோம், செஞ்சிருங்க. அதே நேரத்துல உங்களுக்கு வாங்குற பொருளை எங்கள்கிட்ட வாங்குங்க. நீங்க செய்யுங்க, இல்ல எங்கள்கிட்ட வாங்குங்க. அதே மாதிரி பொதுமக்கள்கிட்ட நேரடியாக விவசாயத்தை வாங்க. வாங்கினாதான் எங்கிட்டே வாங்கணும்னு இல்லை, உங்க ஏரியாவில் ஒவ்வொரு உழவன் தவிச்சிட்டு இருப்பான், அவனையும் வளர்த்து விடுங்க. அப்ப அந்தந்த ஏரியா விவசாயத்தை நீங்க போய் நேரடியாக அந்தந்த வயலுக்கு போய் பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் நீங்க இந்தியாவில் எத்தனை இயற்கை செய்யறாங்கிறது வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அரசாங்கம் இதை பத்தி பரிசீலிக்கும், ஒவ்வொருத்தரையும் தூக்கி விடுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குங்க. இந்த விவசாயிகள் வளர்றது பொதுமக்களை உங்க கையில தான் இருக்குன்றத இந்த நேரத்துல சொல்லிக்கிறேங்க. நன்றி, வணக்கம். உங்கள் உழவாலயம் சிவகுமார். வணக்கம் நண்பர்களே, தொடர்ந்து இந்த வீடியோவே நீங்க முழுமையா மனமாற பார்த்துருப்பீங்க. இந்த மனமாற உறுதியா நம்புறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னாக்கா நான் இதனால் வரல என்னுடைய வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னதே கிடையாது. இந்த வீடியோவில் சொல்றேன். ஏன்னாக்கா எங்களுடைய உழைப்புக்கேற்ற பலனை சப்ஸ்கிரைப் பண்றதுல தான் இருக்கு. ஏன்னாக்கா அதை சப்ஸ்கிரைப் பண்றதே இல்லை. நிறைய வியூஸ் போகுது, நிறைய பேர் பாக்குறாங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்றதே இல்லை. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஏன் நீங்க சொன்னாலும் இன்னொரு விஷயம் நான் சேர்த்துக்க விரும்பல. சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்றதால ஒரு பெரிய விஷயம் நடக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னாக்க நிறைய உழவர்கள் அதுல உருவாங்க, நிறைய பேருக்கு தேவையான சந்தேகங்களுக்கு விளக்கங்கள் கிடைக்கும். ஆமா. அதனால நம்மளோட வளர்ச்சிக்காகவாவது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் இந்த இடத்துல கேட்டுக்கிறேங்க ஐயா. இந்த பசுமை சாரலுக்கு ஏன்னா ஐயாவை பத்தி சொல்லணும்னா நான் ஒரு சின்ன விஷயம், பசுமை சாரல் நிகழ்ச்சி நிறைய தடவை பார்த்திருக்கேன். பட் ஐயா தான்றது ஆரம்பத்துல எனக்கு தெரியாது. அப்புறம் என் தம்பி அவர் சுரேஷ் மூலமா தான் ஐயா எனக்கு அறிமுகமானாங்க. அறிமுகத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்க உண்மையிலுமே எனக்கு வார்த்தைகள் கிடைக்கல. ஏன்னா இவங்க போய் எடுக்கக்கூடிய இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா கூடிய சேறு சகதிகள் நிறைந்த ஒரு விவசாய பூமியில தான் எடுப்பாங்க. அதனால என்னதான் பேண்ட் சட்டை போட்டிருந்தாலும் சேறு சகதியெல்லாம் இறங்கி எடுத்து தெளிவா கொடுக்குறாங்கன்னு போது ஒரு விவசாயியோட வளர்ச்சியில அவங்களுக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்குது, அவங்க வெளியில கொண்ட எண்ணம் இருக்குன்றத நான் கண்கூட பார்த்துட்டு இருக்கேங்க ஐயா. நன்றிங்க, நன்றி, ரொம்ப நன்றி.